ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா யுவர் பர்சன்ஸ் லாஸ்ட் நைட் தாட்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. இந்த வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பு டெத் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு கார்டே நமக்கு டெத்து கார்டு தான் வந்திருக்கு. டெத்து கார்டுன்னு பயப்படாதீங்க. ஆனால் சில நேரம் டெத் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அது நமக்காக இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் நம்மக்கிட்ட வரும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். இருந்தாலும் நமக்காக நம்மக்கிட்ட திரும்பி வரும். இந்த டெத்து கார்டு வந்தாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் முடியலை. உங்களோட வேல்யூ உணர்த்துறதுக்கு ஏற்பட்ட செப்பரேஷனாக கூட இது இருக்கலாம். சேர்ந்து கனெக்டில் இருக்கும்போது நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரியாது. அப்போ செப்பரேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குது, உங்களுக்கு அவங்க மேலே எவ்வளவு லவ் இருக்குன்னு புரியும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீபெர்த்து கட்டாயம் இருக்குது. செப்பரேஷன் டைம் சேஞ்ச் ஆகும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் சேஞ்ச் ஆவாங்க, ரீபெர்த் வரும். நமக்கு இங்கே செகண்ட் கார்டு டெவில் கார்டு இருக்குது. இது அந்த பர்சன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. ஒரு பர்சன் எதனால் நெகட்டிவ் ஆகுறான் அப்படின்னா, ஒரு அடிக்ஷன், பெரும்பாலும் ஆண்களை தான் இது சொல்லுவோம். ஒரு ட்ரிங்க் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், செக்ஸ் அடிக்ஷன், போதை பழக்கம், அதனால் அடிக்ஷனில் இருப்பாங்க. அதனால் லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும் சில சமயங்களில். பெண்களும் அடிக்ஷனில் இருப்பாங்க, செக்ஸ் அடிக்ஷனில் கூட சில பேர் இருப்பாங்க. ஓவர் திங்கிங்கும் இங்கே ஒரு வகையான அடிக்ஷன் தான். நாம் நல்லவங்கன்னு நினைப்போம், ஆனால் நமக்குள்ளே நிறைய கெட்ட விஷயம் இருக்கும். அந்த பர்சன் மேலே கூட அடிக்ஷனாக இருப்போம், ரொம்ப நெகட்டிவாக யோசிப்போம். உங்கள் எனர்ஜியை இங்கே பார்க்கும்போது அந்த பர்சன் கூட நீங்கள் எமோஷ்னலி கனெக்டடாக தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிறதே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லவ்வெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம கவனிச்சிக்க மாட்டோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லவ்வில் செல்ஃப் லவ் பண்ண மாட்டோம். 24/7 அவங்களே திங்க் பண்ணிட்டு இருப்போம். எல்லாருமே அப்படி தான். ஃபர்ஸ்ட் லவ்வில் போகும்போது நம்ம ரொம்ப எமோஷ்னலி கனெக்டாக இருப்போம், சும்மா அழுதுகிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிறதே இல்லை. இப்போ கரண்ட்லி நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிறது இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியலை. இங்கே நமக்கு குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இப்போ 24/7 இந்த பர்சனையே டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கூட இறங்காது. அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் இல்லைன்னு தோணும். நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் முதல்ல நீங்கள் கொடுங்க. இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த பர்சன் உங்கள் கூட புதிய தொடக்கம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. நமக்கு இங்கே ஃபஸ்ட்டேன்னு டெத் கார்டு வந்தது இல்லையா, அதுவே ரீபெர்த்தை தான் குறிக்கும். அதே மாதிரி தான் அதுக்கு கனெக்டடாக தான் எல்லா கார்டுமே இங்கே வந்திருக்கு. ரீஸ்டார்ட் வேணும்னு தான் நினைக்கிறாங்க, கனவெல்லாம் காண்றாங்க. அந்த பர்சன் ஃபேமிலியோட ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பர்சன் இன்மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்காங்க. லைஃப்பில் ஒரு சீரியஸ் சென்ஸே இல்லாத ஒரு பர்சனாகவே இருக்காங்க. இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. 1000 பேர் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. வேறு எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க. இப்போ கரண்ட்லி இந்த பர்சன் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. 24/7 உங்களை பற்றின தாட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம், நமக்கு என்ன ஆச்சு, ஏன் அவங்கள சீட் பண்ணிட்டோம், ஆனால் அதை பற்றியே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றியே திங்க் பண்ணிட்டும் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பர்சன் அவங்க ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை காட்டாமல் ரூடாக இருந்திருக்காங்க. ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் அடக்கி வச்சுட்டு உங்ககிட்ட ரூடாக இப்போ நிற்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது, ஆனால் அதை இப்போதைக்கு காட்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த ரீடிங்கில் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு பயங்கர பாசிட்டிவான கார்டு. உங்கள் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனை தான் இது குறிக்கும். இந்த கார்டு வந்தாலே தெய்வத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெய்வம் தான் நமக்கு கொடுக்கும், மனுஷன் ஜட்ஜ்மெண்ட்டு தரமாட்டான். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஜஸ்டிஸ் கிடைக்காம இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டுறீங்க, அந்த பர்சனும் கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டுறாங்க. ஆனால் 2 பேருடைய லவ் மட்டும் ஆத்மார்த்தமாக இருக்கும். 2 பேருமே உண்மையாக காதலிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரக்கூடிய டைமில் தேர்ட் பார்ட்டியெல்லாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது.
இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து சோல்மேட் கனெக்ஷனில் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. நார்மலாக நமக்கு வர்ற பப்பி லவ், ரொமான்ஸ் லவ், அட்ராக்ஷன் லவ் எல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து வந்துடுவோம். அதுவே நமக்கு சோல் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு தொடவும் முடியாது, விடவும் முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிப்போம். அப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது இந்த கார்டு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். நீங்கள் பொறுமையாக மட்டும் இருங்க, பேஷன்ஸாக இருங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், உங்களுக்கு ஃபேவரான பதில் வரும். வணக்கம்.